பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம சொன்னீங்களா? உங்களோட அந்த கல் மனசை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா? இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல எந்த மாநிலத்துல ஆட்சியை கலைக்கலாம் நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தக்கூடியது இந்த தமிழ்நாடு தான். खत्म गया. ஏன் அப்படின்னா அப்புறம் என்ன? திமுக நிர்வாகியால தான் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். திமுகவின் காவல்துறையினரால் மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ தமிழகத்தோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளவுதான். என்ன நடந்தது வாங்க பாத்திரலாம். சென்னையில ராயப்பேட்டையில 32 வயதுடைய ஒரு பெண்மணி இருக்கக்கூடிய வீட்டில் சூர்யா என்ற ஒரு காவலர், அதாவது ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய காவலர் காவல் சீருடையோட அந்த பெண்மணி வீட்டுக்குள்ள போய் 2 பட்டனை கழட்டுறாரு. பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடலான்னு அவர் முற்படும் போது அந்த பெண்மணி அந்த வீட்டை பூட்டிட்டு அவரோட போன்ல வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் பட்டனை கழட்டுறாரு. ஒரு பெண் தனியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் இந்த மாதிரியான ஒரு அநாகரிக செயல்ல ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு நபர் ஈடுபடுறாரு அப்படின்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அந்த பெண்மணியை நம்ம பாராட்டணும். ஏன் அப்படின்னா ரொம்ப தைரியமா அந்த சம்பவத்தை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் தனியாக விட்டு பூட்டி இருக்கிறாங்க. ஐயோ, ஒரு காவலர் இது மாதிரி நம்மளை மிரட்டுறாரு, ஈடுபடுத்த நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதற்கு பணியாமல் துணிச்சலாக இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்ததற்கு நம்ம பாராட்டுறோம். ஆனால் அதே வேளையில் ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு காவலர் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க மேலே கை வைக்கக்கூடாது, அது சட்டப்படி மாபெரும் குற்றம்னு சொல்லக்கூடிய இவங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடலாமா? அப்படி ஈடுபட்டவங்க மேல எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும்? வேலையிலிருந்து தூக்கி இருக்கணுமா? ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? பணியிடை நீக்கம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, வேலையை விட்டு தூக்கல. இந்த திராவிட மாடல் தயிர் வடை அரசாங்கம். இதுல கூடுதலா என்ன அப்படின்னா அந்த சூர்யான்ற நபர் சும்மா போல மது போதையோட போயிருக்கிறார், குடிச்சிட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு அவர் மேல இந்த தயிர் வடை மாடல் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ரொம்ப உச்சபட்ச நடவடிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த நடவடிக்கை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. கொச்சையா தான் கட்சிக்காரங்க பேசும்போது, பெண்களை இழிவா பேசும்போது அவங்கள கட்சியை விட்டு தற்காலிகமா நீக்கி வைக்கிறது, சிவாஜி கொச்சைமூர்த்தி போன்ற நபர்களை. அதுக்கப்புறம் போதைப் பொருள் கடத்தல்ல இருந்து ஊழல் வழக்குல இருந்து எல்லா சம்பவங்களையும் செய்யக்கூடிய திமுக நிர்வாகிகள் தற்காலிகமாக பதவியிலிருந்து நீக்கி வைக்கப்படுவாங்க. அப்புறம் திரும்ப திமுகவில் சேர்த்துக்குவாங்க. இப்போ கூட நம்ம பார்த்துருந்தோம் சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு உள்ள ஒரு பெண் குழந்தைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. பெரிய நாயகம்ன்ற ஒரு திமுக இளைஞரணி பொறுப்பாளரால் இது நடந்திருக்கு. கோடம்பாக்கத்தில் ரமேஷ்ன்ற நபரால் 15 வயது உள்ள ஒரு பெண்ணை பாலியல் தொழிலுக்கு இறக்க அவர் முயற்சி செய்திருக்கிறார். அப்புறம் தெய்வ செயல்ன்ற அரக்கோணத்தை சார்ந்த ஒரு நபர் ஒரு மாணவியை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள கட்சிக்காரங்களுக்கு விருந்தாக்கி அதன் மூலியமாக சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கவும் கட்சி பதவியை வாங்கிறதுக்கும் அவங்க நினைச்சாங்க. ஆனால் அந்த பெண் தைரியமாக வெளியே இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னதுனால அவங்க அந்த சம்பவத்திலிருந்து தப்பிச்சாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்களில் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த திமுக நிர்வாகிகள். அப்புறம் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்படுவார்கள். அதனால முன்னாள் திமுக நிர்வாகிகள் கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா இப்ப பாருங்க, ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு காவலரே இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தமிழகத்துல பண்ணி வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசுவார். ஆனா திமுக அரசாங்கம் தமிழகத்தை தலை நிமிர விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா சால பொருத்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு இப்ப மட்டும்தான் இது நடக்குதானா? இல்ல. திருவண்ணாமலையில ஏற்கனவே 2 காவலர்கள்
இதே சம்பவத்தில் ஈடுபட்டாங்க. எப்படி அப்படின்னா, ஆந்திராவில இருந்து வந்த இளம் பெண்ணுக்கிட்ட தகாத முறையில் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து இப்போ ஒரு காவலர் இதே மாதிரியான பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. அவருக்கு வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த திமுக அரசாங்கம். உண்மை என்ன? நமக்கு போதைப் பொருள் தமிழகத்தில் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. போதைப் பொருள் பயன்பாடுன்றது கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. தமிழக முதல்வருக்கே பாதுகாப்பு இல்லை. அவர் வீட்டுக்கே வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவம்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. கோவையில் கார்குண்டு வெடிப்பு நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குன்றது ரொம்ப தறியெட்டு போயிருக்கு. தமிழக முதல்வர்லாம் அந்த இரும்பு கரத்தை எங்கே வச்சிருக்கிறான்னு தெரியல. யாராவது அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய நபர்கள் வந்து ஏதாவது பரன் மேலேயே இல்லை ஏதாவது குழி தோண்டு புதைச்சி வச்சுருந்தா தயவு செஞ்சு அவர் கையில் எடுத்து கொடுங்க. அப்போவாவது அவர் வந்து சர்வாதிகாரியாக மாறி அந்த இரும்பு கரத்தை வைத்து தவறுகளை தடுக்கிறாரான்னு பார்ப்போம். இப்போ மீதம் இருக்கக்கூடிய குறகாலத்திலேயாவது பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இவங்க கட்சிக்காரங்களால தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ திமுக காவல்துறையினராலும் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். போதைப் பொருள் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு, பயன்பாடு கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு, விற்கிறதுன்றது கஞ்சா புழக்கம்ன்றது எல்லாமே கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு. கொலை சம்பவம், கொள்ளை சம்பவம், ஆள் கடத்தல இருந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில். இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் தான் சரியில்லை, காவல்துறையாவது நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு மக்கள்லாம் நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி காவல்துறையினர் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, தமிழக மக்களுக்கு காவல்துறை மேலே எப்படி நம்பிக்கை இருக்கும்? இதுபோல தொடர்ச்சியான சம்பவங்களால் திமுக காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்கல்ல, உங்களுடைய கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. எங்களுடைய கனவு என்ன அப்படின்னா, எங்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு வேணும், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழ்நாடு வேணும். ஆகவே ஊழல் செய்யாத ஒரு அரசாங்கம் வேண்டும், வேலையை கண்ணுங்கருத்துமா செய்யக்கூடிய அதிகாரிகள் வேண்டும், லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் வேண்டும், குற்றங்கள் செய்யாத நேர்மையான காவல்துறையை சார்ந்த நபர்கள் வேண்டும், காவல் அதிகாரிகள் வேண்டும், தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கனவு. ஆகவே தமிழக மக்களே, நாம எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழல் இது. நாம தான் வந்து நம்மளை தன்னைத்தானே காப்பாத்திக்கணும். ஏன் அப்படின்னா, இவங்க யாரையும் நம்ம நம்ப முடியல, அந்த சூழ்நிலையில இருக்கோம். பெண்களே, விழிப்புணர்வுடன் தன்னம்பிக்கையுடன் இருங்க. ராயப்பேட்டை அந்த பெண் மாதிரி தைரியமா இருங்க. யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. நாம பண்ணுவோம். 2026 தேர்தலில் திமுகவிற்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிப்போம். இதுல என்ன அப்படின்னா, காசு கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அற்ப ஆசையில் இருக்காதீங்க. ஓட்டு இந்த முறை உங்களுக்கு வராது. கண்டிப்பா வேட்டுன்றது உங்களுக்கு இல்லாம இருக்காது. ஏன் அப்படின்னா, இது காசுக்கான தேர்தல் கிடையாது. இது நம்பிக்கை அடிப்படையிலான தேர்தல். மொத்தமா உங்க மேல இருந்த நம்பிக்கை முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, கொடுக்காத சொல்லாததெல்லாம் செஞ்சு வச்சிங்க. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு எல்லாமே நடந்துருச்சு. ஊழல் எல்லாமே நடந்துருச்சு. இப்போ நீதிமன்றங்களும் உங்களுக்கு எதிராக, இப்போ நீதிமன்றத்திலும் உங்களோட அமைச்சர்கள் தொடர்ச்சியாக சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இடி சிபிஐ விசாரணையிலும் உங்கள் அமைச்சர்கள்லாம் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, மத்திய பாஜக அரசாங்கம் இடி சிபிஐ வைத்து எங்களை மிரட்ட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்ன? தமிழக மக்களே மிரண்டு போயிருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், தமிழக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த திமுக அரசாங்கத்தினால. ஆனால் திமுக அரசாங்கம் இதை தடுப்பதற்கு எதுவுமே செய்யாமல் தமிழக முதல்வர் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் அங்கிள் இது சரியில்லை அங்கிள். உங்களுக்கு 2026 முடிவு காத்திருக்கு அங்கிள். ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு, தமிழகத்திற்கான விடுதலை எல்லாமே ஒரு சேர இந்த தேர்தலில் தான் கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு, உங்கள் ஆட்சிக்கு